சொல்கிறா, லியுன்ஃபிக் து ஷஅத்தி மின் ஷஅத்திஹி, வசதி உள்ளவர் தன் வசதிக்கேற்ப செலவு செய்யட்டும். அதாவது வசதியான தந்தை அல்லது அவர் பிரதிநிதி தன் வசதிக்கேற்ப குழந்தைக்காக செலவு செய்ய வேண்டும். வமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு ஃபல்யுன்ஃபிக் மிம்மா ஆத்தல்லாஹு லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா மா ஆத்தாஹா. யாருடைய வாழ்வாதாரம் நெருக்கடியான நிலையில் உள்ளதோ அவர் அல்லாஹ் தனக்கு கொடுத்ததிலிருந்து செலவு செய்யட்டும். அல்லாஹ் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அவன் கொடுத்ததை தாண்டி சுமையை சுமத்துவதில்லை. சிரமத்திற்கு பிறகு அல்லாஹ் இலகுவை ஏற்படுத்தினார். ஒரு உறுதியான வாக்குறுதியாகும். மேலும் அல்லாஹ் வாக்குறுதிகள் உண்மையானவை, அவன் அவற்றை ஒருபோதும் மீறுவதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக ஒவ்வொரு சிரமத்துடன் ஒரு இலகு இருக்கிறது. நிச்சயமாக ஒவ்வொரு சிரமத்துடன் ஒரு இலகு இருக்கிறது. ஃபைன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரான்னு அல்லாஹ் சொல்கிறான். 94வதுல 5:6. இங்கே நாம் குறிப்பிட வேண்டிய ஒரு தொடர்புடைய ஹதீஸ் இருக்குது. இமாம் அஹ்மது பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, முந்தைய தலைமுறையைச் சேர்ந்த ஒரு மனிதரும் அவரது மனைவியும் ஏழைகளாக இருந்தார்கள். ஒருமுறை அந்த மனிதர் ஒரு பயணத்திலிருந்து திரும்பி வந்தபோது பசியோடும் சோர்வோடும் உணர்ந்த நிலையில் தன் மனைவியிடம் சென்று, சாப்பிட ஏதாவது இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த மனைவி, ஆம், அல்லாஹ்வின் வாழ்வாதாரத்தை பற்றி நற்செய்தியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அவர் மீண்டும் அவளிடம், உன்னிடம் சாப்பிட ஏதாவது இருந்தால் அதை கொண்டு வா என்றார். அவள், இன்னும் சிறிது நேரம் காத்திருங்கள் என்றாள். அவள் அல்லாஹ்வின் கருணையை எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். விஷயம் நீண்டு கொண்டே போனபோது அவர் அவளிடம், எழுந்து உன்னிடம் சாப்பிட என்ன இருக்கிறதோ அதை கொண்டு வா, ஏனென்றால் நான் மிகவும் பசியாகவும் சோர்வாகவும் இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறாரு. அந்த மனைவி நான் கொண்டு வருகிறேன், விரைவில் நான் அடுப்பில் மூடியை திறப்பேன், அதனால் அவசரப்படாதீர்கள் என்றார். அவர் சிறிது நேரம் வற்புறுத்துறதை அப்படின்னு நிறுத்திவிட்டு வேறு வேலையில் ஈடுபட்டிருந்த போது அவள் தனக்குத்தானே, நான் என் அடுப்பில் பார்க்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டாள். எனவே அவர் எழுந்து தன் அடுப்பை பார்த்தால் அது ஆட்டுக்குட்டியின் இறைச்சியால் நிரம்பி இருப்பதை கண்டாள். அவளுடைய உரலும் உலக்கையும் தானியங்களால் நிரம்பி இருந்துச்சு. அது தானாகவே தானியங்களை அரைத்து கொண்டிருந்துச்சு. எனவே அவள் உரலிலும் உலக்கையிலும் இருந்தவற்றை உள்ளே இருந்த அனைத்தையும் அகற்றுவதற்காக குலுக்கிய பிறகு வெளியே எடுத்தாள். மேலும் அடுப்பில் கண்ட இறைச்சியும் வெளியே எடுத்தாள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க மேலும் கூறினார்கள், அபுல் காசிமின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக, இது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூறிய ஹதீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அவள் தன் உரலில் இருந்ததை எடுத்து அதை முழுமையாக குலுக்கி காலி செய்யாமல் இருந்ததால் அது மறுமை நாள் வரை தானியங்கள் அரைத்து கொண்டே இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இதன் தொடர்ச்சி